வணக்கம். வெல்கம் பேக் டு ஜாஸ் தமிழ் யூடியூபர். உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆடி அமாவாசையில் வரக்கூடிய சோடசக்கலை நேரம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சோடசக்கலைனா என்ன, எந்த நேரத்தில் வரும், அப்போ நம்ம எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்னுமே நிறைய பேருக்கு சோடசக்கலைனா என்ன, அது எந்த நேரத்தில் வருது அப்படிங்கிறத பற்றி தெரியறது கிடையாது. அவங்களுக்காக தான் இன்றைக்கும் இந்த பதிவில் சோடசக்கலைனா என்ன, சோடசக்கலை நேரம் எப்போ வருது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம தொடர்ந்து பதிவை பார்க்கலாம். அமாவாசை பார்த்தீங்கன்னா ஆண்களையும் பௌர்ணமி பெண்களையும் பாதிக்கிறதா சொல்லப்படுது. சந்திரன் பார்த்தீங்கன்னா ஸ்துலா உடலையும் சூரியன் சூட்சம உடலையும் பாதிக்குது. இந்த நாளில் நம்ம இறைவனை நாடி போய் நம்ம வழிபாடு செய்கிறப்ப இந்த பாதிப்புலேருந்து நம்ம விடுபட முடியும். அமாவாசை முடிஞ்சு பிரதமை திதி தொடங்கிறதுக்கு முன்னாடியும் பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை திதி தொடங்கிறதுக்கு முன்னாடியும் 16வதா வரக்கூடிய நேரம் தான் சோடசக்கலை நேரம். சோடசக்கலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அகத்தியர் அருளியது. திதிகள் பார்த்தீங்கன்னா 15 இருக்கும். வளர்பிறை திதிகள் 15, தேய்பிறை திதிகள் 15. இதை கலைகள் அப்படின்னு சொல்லலாம். இதில் 16வதா வரக்கூடிய திதி தான் சோடசக்கலை. இது பார்த்தீங்கன்னா 5 சொடக்கு போடக்கூடிய நேரம் மட்டும்தான் இருக்கும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ளார தான் நம்ம எல்லாருமே இருப்போம். இந்த நேரத்தில் நம்ம தியானத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சது கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும். அந்த ஒரு சில வினாடிகள் எப்போ வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? அதனால தான் முழுசாக 2 மணி நேரமுமே நம்ம இந்த தியானத்தில் நம்ம ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த நேரத்தில் நம்ம தியான நிலையில் இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அது நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசையில் சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிச்சு எப்போ முடியுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு சாயங்காலம் 5:32 அமாவாசை திதியானது முடிஞ்சிருது. அப்போ சோடசக்கலை நேரமானது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சாயங்காலம் 4:32 மணிலேருந்து 6:32 மணி வரைக்கும் தொடர்ந்து 2 மணி நேரங்கள் இந்த அதி அற்புதம் வாய்ந்த சோடசக்கலை நேரமானது நமக்கு இருக்கு. இந்த நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வழிபாடை நீங்கள் கோவிலுக்கு போயும் செய்யலாம், இல்லை உங்களுடைய வீட்லேயுமே தாராளமாக செய்யலாம். இந்த சோடசக்கலை வழிபாடை நீங்கள் செய்யக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு சுத்தமான பூக்களை வச்சுக்கோங்க. வச்சுட்டு வாசனை மிகுந்த ஊதுபத்தியெல்லாம் ஏற்றி வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க. அந்த தீபத்துக்கு முன்னாடி அமர்ந்து நீங்கள் அமர்றப்பவும் பார்த்தீங்கன்னா தரையில் துணியோ இல்லை போர்வையோ விரித்து அதுக்கு மேலே தான் அமரடம். ஒருவேளை உங்களால் தரையில் அமர முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் சேரில் கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். சேரில் உட்காரப்பவும் சேருக்கு மேலே ஒரு துணி விரித்து அதுக்கு மேலே உட்காந்துக்கோங்க. இந்த தியானத்தில் நீங்கள் ஈடுபடுறப்ப வடகிழக்கு திசையை பார்த்த மாதிரி கண்களை மூடி நீங்கள் அமர்ந்துக்கணும். நீங்கள் இந்த தியானத்தில் ஈடுபடுறப்ப இறுக்கமான ஆடைகளை கண்டிப்பாக அணியக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் இந்த தியானத்தில் ஈடுபடுறப்ப ஏதாவது ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும்தான் வைக்கணும். உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு எது தேவையோ, எது கிடைச்சா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுலேருந்து ஏதாவது ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எடுத்து வைங்க. எல்லா கோரிக்கைகளையும் நீங்க கண்டிப்பா வைக்க கூடாது. அந்த ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் இந்த சோடசக்கலை இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரங்களுமே சொல்லி வழிபாடு செஞ்சுக்கோங்க. நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கையுமே பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஏற்படாம, யாருடைய வாழ்க்கையும் கெடுக்காம, யாருக்கும் இதுல இருந்து எந்த ஒரு பாதிப்பும் வராதபடி இருக்கணும். நீங்க மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினைச்சு இந்த வேண்டுதல் வச்சீங்கன்னா கண்டிப்பா நிறைவேறவே நிறைவேறாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ, எது கிடைச்சா உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை மட்டும் நீங்க வைங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த சோடசக்கலையில அவங்க வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் ஒரு வாட்டி 2 வாட்டிலேயே நிறைவேறிடும். ஆனா ஒரு சில பேருக்கு ஒரு சில மாதங்கள் கூட எடுக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய மன வலிமை மட்டும்தான். நீங்க எந்த அளவுக்கு முழு மனசோட நம்பிக்கையோட இந்த சோடசக்கலை தியானத்தை மேற்கொள்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்களுமே ரொம்ப ரொம்ப விரைவா உங்களுக்கு நிறைவேறும். அதனால முழு மனசோட நம்பிக்கையோட இந்த சோடசக்கலை தியானத்துல நீங்க ஈடுபடுங்க. நம்பிக்கையோட எல்லாருமே இந்த சோடசக்கலை தியானத்தை இன்னைக்கு வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்துல நல்லபடியா செஞ்சு நல்ல பலன்களை பெற பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும். உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு, இதுல இருந்து நீங்க ஏதாவது கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த பதிவை லைக் பண்றது மூலமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவானது போய் சேரும். இனிமே நிறைய பேருக்கு சோடசக்கலை பத்தி தெரியறது கிடையாது. அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு போய் சேர்ந்தா அவங்களுக்கும்
எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் இல்லையா? அதனால் லைக் பண்ணிக்கோங்க இந்த பதிவை. உங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும், நீங்கள் நம்ம சேனலை இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்குமே அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஊக்கத்தை தரும். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.